ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, நாவடக்கம். இந்த நாவு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஒரு மனுஷன் ஒரு காட்டுக்குள்ளே போகிறான்னு வச்சிங்களேன், எப்படி போவான்? சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் அவன் தைரியமாக போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான், அவனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அடக்குறான். மிருகங்கள் அடக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சர்க்கஸில் கூட பார்த்துருப்பீங்க, சிங்கம் புலி எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அவன் அதை அடக்கிடுவான். யானை இதெல்லாம் நம்மளுக்கு மிஞ்சிய விஷயங்கள். அந்த மாதிரி அதெல்லாம் மனுஷன் அடக்குறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு கப்பல் கூட எடுத்துங்களேன். ஒரு சுழற் காற்றோ புயல் காற்றோ வரும்போது கூட ஒரு சின்ன சுக்கான், அந்த சின்ன ஸ்டேரிங், அந்த சுக்கான் மூலயமா அந்த கப்பலையே எவ்வளோ கப்பல் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த கப்பலே திருப்பி அதை அடக்கிறதுக்குள்ள வல்லமை அவன் பெற்றிருக்கிறான். ஆனால் இந்த நாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாவு மாதிரி மோசமானது எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் இதை எதுனா யாக்கோபு புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 1லேருந்து 12 வரைக்கும் படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு இது தெரியுங்க. நாவடக்கம் பற்றி போட்டிருக்கோம். நிறைய பேர் அதே மாதிரி ஊழியக்காரன் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு வராங்க. ஊழியக்காரன் ஆகிறது தப்பு இல்லைங்க, அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விஷயந்தான். ஆனால் உண்மையாக வாழணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்டனை ஜாஸ்தி. அந்த இது சொல்கிறார் பார்த்தீங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அப்படின்னு. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் தங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் யார் வாழ்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தெரிந்துக்குவார். தேர்ந்து கொண்டவங்க எல்லாரையும் ஊழியத்தில் இது பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க அது உண்மை தெரிஞ்சும் அவங்க அந்த தவறு செய்யும்போது அந்த தண்டனை அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் ஊழியக்காரன் ஆகணுன்னா உங்களே வெறுத்துருங்க. இந்த உலகத்தை வெறுத்துருங்க, உலக ஆசைகள் எல்லாமே வெறுத்துருங்க. வெறுத்துட்டு ஆண்டவர் மட்டும் யோசிங்க. வேதத்தை படிக்கிறது, வேதத்தின்படி வாழ்கிறது, வேதத்தின் வழி நடப்பது, ஆண்டவரை நோக்கி பார்ப்பது. எப்படி ஏசப்பா மிட் நைட்டில் கடல் மேலே நடந்து வருவார். அப்போது பேதுரு பார்த்திங்கன்னா, நானும் நடப்பேன்னு சொல்லுவார். அது நீரே ஆனால் நானும் நடப்பேன்னு சொல்லுவார். அப்பா நடந்து வா, நான் தான்வார். கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நடந்து போய்கிட்டே இருப்பார். கொஞ்சம் திரும்பி பார்ப்பார். காற்றும் புயலும் அந்த கடல் கொந்தளிப்பும் பார்க்கும்போது, அந்த ஏரி கொந்தளிப்பும் பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவரே என்னை இரட்சியும். சின்ன ஜெபந்தான், ஆண்டவரே என்னை இரட்சியும். உடனே ஆண்டவர் டக்குன்னு கை கொடுத்து தூக்குறாரு. தூக்கி, அற்ப விசுவாசியை, ஏன் நீ இப்படி உனக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் கையை பிடிச்சி தூக்கி கூட்டிகிட்டு போகிறாரு இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம வேதத்தை படிக்கணுன்னா வேதத்தின்படி வாழணும். அதை வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அவன் அழகையை ஜெயிக்க முடியும். அழகைன்றது சாத்தானை ஜெயிக்க முடியும். நம்ம வாழலைன்னா அவன் நம்மளை ஜெயிச்சிடுவான். அதே மாதிரி நம்ம படிச்சுட்டு அதன்படி வாழலைன்னா ரெட்டிப்பான தண்டனை நம்மளுக்கு. வேதத்தை அறிந்து அதன்படி நடக்கலைன்னா தண்டனை ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அதில் போட்டிருக்குங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 1-2 வசனம் படிச்சிங்கன்னா அதில் போட்டிருக்கோம். நாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாவு தான் ரொம்ப மெயின். இந்த நாவு ஒருத்தரை வாழவும் வைக்கும், ஒருத்தரை வீழவும் வைக்கும். இந்த நாவால் எத்தனையோ பேர் வாழ்வாங்க. அவங்கள ஆசீர்வதித்து பிளெஸ்ஸிங்கால் அவங்க எத்தனையோ பேர் வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த நாவால் சபிக்கும் போது எத்தனையோ பேர் மனசு அவங்க கண்ணீரை சிந்த வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஆளாவாங்க. அதனால் இந்த நாவால் தான் பெரிய இது. இப்போ அழகாக இன்னொரு வசனம் போட்டிருக்கோம். ஒரே ஊற்றுலேருந்து நன்னீர் வருமா, உவர்நீர் வருமா? நன்னீர் வர்றதில் உவர்நீர் வராது, உவர்நீர் வர்றதில் நன்னீர் வராது. அப்போது கடல் தண்ணி உப்பாக தான் இருக்கும். புரியுதுங்களா?
அதில் வந்து அதை வந்து நம்ம குடிக்க முடியாது. அது இப்போ வந்து எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஏதோ நவீன முறையில் ஏதோ க்ளீன் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபாரினில் வந்து அதை குடிக்கிற தண்ணி ஆக்குறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி எடுத்து நம்ம குடிக்க முடியாது. ஏன்னா அது உப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரே வாயில் ஆண்டவரை துதிக்கிற வாயில் கெட்ட வார்த்தையே வரக்கூடாது. கெட்ட வார்த்தை வரக்கூடாது, சபிக்கிறது வரக்கூடாது, அடுத்தவங்களை வந்து தவறாக பேசுகிறது வரக்கூடாது, அடுத்தவங்களை குற்றம் சொல்கிறது வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நம்ம கடவுளை துதிக்கிற வாயில் மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. எதாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்தீங்களா யாரையும் புண்படுத்தலை. அவர் புண்படுத்தினதுலாம் யார்? பரிசேயர், சதிசேயர், வேத பாடுகர், மறைநூல் அறிஞர், இவங்கள தான் திட்டினாரே தவிர மக்களையோ சீடர்களையோ யாரையும் அவர் திட்டல பாருங்கள். அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து அந்த ஆண்டவரை கும்பிடுற நாவில் மற்றவங்கள நல்ல வார்த்தைகள் சொல்லியே தான் நம்ம இது பண்ணுமே தவிர, நம்ம சபிக்கிற மாதிரியோ இல்லை அவங்கள அழுகிற மாதிரியோ கண்ணீர் சிந்துற மாதிரியோ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. உண்மையை சொல்லலாம், அதுவும் சொல்கிற மாதிரி சொல்லணும். ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணலாமா, இப்படி இருக்கு அப்படின்னு. ஏய் ஏன் இப்படி பண்ண ஐயா, அப்படிலாம் வந்து நம்ம பேசும்போது 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது அவங்க மனசு கலங்கும் இல்லையா? ஏன்னா நல்ல வாயிலேருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. ஏன்னா தேவன் சொல்கிற கெட்ட வார்த்தை ஒருவதும் பேசாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு வேதத்தில். அதனால நம்ம நாவுன்றது வந்து எவ்வளோ அடக்க முடியுமோ அவ்வளோ அடக்கலாம். அதிகமாக பேசுறதை விட அமைதியாக இருக்கிறதே ஞானம் அப்படின்னு நீதிமொழிகளில் சொல்லியிருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம பேசாமல் இருப்பதே நம்மளுக்கு ஞானமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து உங்கள் நாவை அடக்கிங்க. நாவால் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். எதுனாலும் யோசித்து பேசுங்க. அதுவும் கர்த்தரை பேசுகிற நாவால் மற்றவங்கள சபிக்காதீங்க, அது நல்லதில்லை. அப்படி சபிக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்துக்குவார். அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவரே நாங்கள் நாமத்தில் பேய் ஓட்டணும், அது பண்ணோம், இது பண்ணாச்சு, நீங்கள் யாருன்னே தெரியாது போங்க அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை தான் நம்ம வாழணுமே தவிர ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. அவரே சொல்கிறார், ஒருத்தன் ஒரு கண்ணை தெரிஞ்சால் மறு கணத்தை காட்டு, ஒருத்தன் 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னால் 2 கிலோமீட்டர் நட, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் உங்கள் நாவை பத்திரமா பாதுகாத்துங்க. முக்கியமாக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ஆலயத்துக்கு போகிறவங்க, வேதத்தை படிக்கிறவங்க தங்கள் நாவை பத்திரமா பார்த்துங்க. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.